காலையில் எப்பயும் போல் என்னோட டெய்லி மார்னிங் ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸை முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணலான்னு வந்தேன். பட் எனக்கு பயங்கரமாக போர் அடிச்சுது. சரி, நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன். அங்கே அவன் வீட்டுக்கு போய் பார்த்தா அவன் ஒரு ஆழ்ந்த யோசனையில் இருந்தான். என்னடா இவ்வளோ டீப்பாக திங்க் பண்ணுற, என்ன யோசிக்கிற அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன், டேய் இன்னைக்கு வேர்ல்ட் திங்கிங் டேடா அப்படின்னு சொன்னான். வேர்ல்டு திங்கிங் டேவா? திங்கிங்க்கெலாம் டே இருக்கா? சரி, அப்போ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுடா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன், நீ ஏன் அதை பற்றி ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு என்னோடய ஆர்வத்தை தூண்டி விட்டுட்டான். நானும் அதை பற்றி படித்து ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். பட் நான் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமா? நீங்களும் தெரிஞ்சுக்க வேண்டாம்? அதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடியின் சமுதாய வானொலி. நான் உங்கள் ஆர்ஜே அப்ரமேன். வேர்ல்ட் திங்கிங் டே எல்லா வருஷமும் February 22 அன்னைக்கு கொண்டாடப்படுது. இது எப்போதுலேருந்து கொண்டாடப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது ஏன் கொண்டாடப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வேர்ல்ட் திங்கிங் டே யார் கொண்டாடுறாங்க அப்படின்னா, வேர்ல்ட் அசோசியேஷன் ஆஃப் கேர்ள் கைட்ஸ் அண்ட் கேர்ள் ஸ்கவுட்ஸ் அவங்க தான் இந்த நாளை கொண்டாடுறாங்க. இதை ஏன் கொண்டாடுறாங்கன்னா, பெண்களோட வாழ்க்கை உயர்வுக்காகவும் பெண்கள் சமூக சேவையில் ஈடுபடுறதுக்காகவும் சொசைட்டியில் ஒரு அவேர்னஸும் அண்ட் ஒரு நல்ல சேஞ்சும் பெண்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேர்ல்ட் திங்கிங் டே வந்து கொண்டாடப்படுது. இந்த வேர்ல்ட் திங்கிங் டேவை ஆக்சுவலாக எப்போ இனிஷியேட் பண்ணாங்க அப்படின்னா 1926 4வது இன்டர்நேஷ்னல் கேர்ள் ஸ்கவுட் கான்ஃபரன்ஸ் அப்போது இந்த வேர்ல்ட் கேர்ள் கைட்ஸ் அண்ட் கேர்ள் ஸ்கவுட்ஸ் அசோசியேஷனோட ஃபவுண்டரான லேடி ஒலாவ் பேடன் போவெல் அவங்களோட கணவரான லார்ட் பேடன் போவெல் ஓட பிறந்த நாள் February 22 அன்னைக்கு வேர்ல்ட் திங்கிங் டேவாக கொண்டாடப்படணும் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து இந்த வேர்ல்ட் திங்கிங் டேவை இனிஷியேட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷமும் இந்த வேர்ல்ட் அசோசியேஷன் ஆஃப் கேர்ள் கைட்ஸ் அண்ட் கேர்ள் ஸ்கவுட்ஸ் ஒரு தீம் செலக்ட் பண்ணி ஒரு ஃபண்ட் பப்ளிக் கிட்ட இருந்து டொனேஷனாக கலெக்ட் பண்ணி சொசைட்டியோட வெல்னஸ்க்காக அந்த ஃபண்டை அந்த இயற்கான தீமுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டோரி. அதாவது இந்த டேயில் பார்ட்டிசிபேட் பண்ணுற பெண்கள் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை ஷேர் பண்ணி விமன் எம்பவர்மெண்ட் சொசைட்டியில் கொண்டு வரதுக்கான முயற்சிகளை செய்வாங்க. அதனால் என்னோட சக தோழிகளே மற்றும் தோழர்களே, நம்மளும் இந்த வேர்ல்டு திங்கிங் டேக்காக நம்மளோட சப்போர்ட்டை கொடுப்போம். சமுதாயத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கேட்க வேண்டியது விஐடி பண்பலை 90.8. இது விஐடியின் சமுதாய வானொலி. நான் உங்கள் ஆர்ஜே அப்ரமேயன்.